மா பிள்ளைகள் பாவம், ஐயோ பிள்ளைகள் படுத்த பாவம். இந்த கிண்டர் கார்டன்லேருந்து இந்த காலேஜ் முடிக்கிறதாட்டும் பிள்ளைகள் ரொம்ப கஷ்டம். காலையில் கெமிஸ்ட்ரி டியூஷன், ஈவினிங் மேக்ஸ் டியூஷன், மத்தியானம் ஐயோ டியூஷன் 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 பாவம். 5 மணிக்கே பிள்ளைகள் போதில்லை. நான் கேட்குறேன், ஏன் அனுப்புறீங்க? வீக்காக இருக்காங்க என் பிள்ளை. யாராவது ஒருத்தர் சொல்லுமா? என் பிள்ளை வசனத்தில் வீக்காக இருக்குது, நான் ஸ்பெஷல் டியூஷன் வச்சு என் பிள்ளைக்கு வசனம் சொல்லி கொடுத்தேன்னு சொல்கிறவங்க மட்டும் எழுப்பி நில்லுங்க பார்ப்போம். நான் தலை வணங்குறேன். எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களாம்மா? ஏமா உன் பிள்ளைக்கு செழிப்பு, பரிசுத்தம், ஆசீர்வாதம், பரலோகத்தை கொடுக்கறது இந்த வேதம். என் பிள்ளை பைபிளில் வீக்கு, இது வரைக்கும் உன் பிள்ளை பைபிளை சரியாக படித்ததில்லை, நான் காணிக்கை கொடுத்து டியூஷனுக்கு அனுப்பி என் பிள்ளைய நான் பைபிள் சொல்லி கொடுத்தேன்னு சொன்ன மட்டும் எழும்பு பார்ப்போம். தம்பி மாதிரி திரும்பி பார்க்க எவனாவது இருப்பான நான் பார்ப்பேன் அப்படின்னு. இது ஃபிசிக்ஸில் வீக்கா, கெமிஸ்ட்ரியில் வீக்கா, அறிவு வரல, அந்த உணர்வு வரல. என் பிள்ளை வேதம் வாசிக்க மாட்டேங்கானே, பாஸ்டர்கிட்ட சொல்லி, ஒரு பைபிள் உமனை பார்த்து, ஒரு டீச்சரை சொல்லி, பாஸ்டர் ஒரு ஸ்பெஷல் டியூஷன் எடுங்கன்னு சொல்கிறதுக்கு இன்னும் நமக்கு யோசனை வரல. ஹலோ, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? இப்படி எங்கேயாவது நடந்திருக்குமான்னு யோசிக்கீங்களா? நீங்கள் உங்கள் சர்ச்சில் முதல்ல அதை செய்யுங்க. உங்கள் சர்ச்சில் அப்படி செய்யுங்க. டீனுக்கு தனியாக நடத்துங்க. சண்டே கிளாஸ் ஒரு நிறுத்தாதுங்க. கொஞ்சம் ஸ்பெஷலாக பைபிளை போதிங்க உங்கள் பிள்ளைகளுக்கு. வீக்காக இருக்காங்க நிறைய பிள்ளைகளுக்கு, தெரியல. வசனம் வாசிக்கிறான்னு சொன்னால் பெந்தகோஸ்தே வாசித்த பிள்ளைகள் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா. எங்கே பார்க்க? அட்டவணையை பார்க்க. ஹலோ, அட்டவணையை பார்த்துட்டு இருக்கா. அட்டவணையை பார்க்கக்குள்ளே பாஸ்டர் அடுத்த வசனத்தை சொல்லிட்டார். இவன் என்னைக்கு தேடி வாசிப்பான்னு தெரியல. தேடுங்கள் கண்டடைவீர்கள், ஆனால் சிலர் தேடியும் காணாதிருப்பாய். எவனா பைபிள் அட்டவணையே இல்லையே. எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா? பிள்ளைகளை கொடுத்த தரிசனம் வரலாமா? பிள்ளைகள் டாக்டர் ஆகணும், அது ஆகணும், இது ஆகணும். உன் பிள்ளை மூலம் ரட்சிக்கப்படணும். உன் பிள்ளை மூலம் மனுஷனாக இருக்கணும். கைவர்த்தி அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் பிள்ளைக்கு முதல்ல ட்ரெஸ் பண்ண சொல்லிக் கொடு, முடி வெட்ட சொல்லிக் கொடு. பிள்ளைக்கு நல்ல முடி வெட்ட சொல்லிக் கொடு. சில பயிர்களை பார்த்தா பண்டாரம் பரதேசி மாதிரி இருக்கு. டேய், காக்கா கூடு கட்டிடும்டா, பார்த்துரா. அப்படி கிரிக்கெட் பார்த்துட்டு வச்சுக்க, குருவி கூடு கட்டிட்டு போயிரும்டா. சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைக்கு. நிறைய முடி வளர்த்தாடே, மூளை வளராதுடா, சொல்லிக் கொடுக்கணும். ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டு ஒரு சைஸாக அலைஞ்சா பிச்சைக்காரி மாதிரி போகாத, மரியாதை ட்ரெஸ் போடுடின்னு சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளை உள்ள வச்சு தெய்வீகத்தை சொல்லிக் கொடுக்கணும். தேவ கிருபைகளை சொல்லிக் கொடுக்கணும். தெய்வீனுடைய மகத்துவத்தை சொல்லிக் கொடுக்கணும். தேவ பிரசன்னத்தை சொல்லிக் கொடுக்கணும். எங்கே இருந்து நன்மை வந்துச்சு, எங்கே இருந்து உயர்வு வந்துச்சு, எங்கே இருந்து ஆசீர்வாதம் வந்துச்சு. ஆமீன் சொல்லுங்க.